Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான டிஃபரண்டான ஒரு ஆலு கிரேவி தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். ஏன் அப்படினா இத வந்து நம்ம தயிர்ல வந்து செஞ்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு செஞ்சிடலாம். நிறைய பொருட்கள்லாம் இதுக்கு தேவையே இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய கிரேவிஸ் போட்டிருக்கோம். பார்க்கலனா பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. இன்னைக்கு இந்த சூப்பரான டேஸ்டியான ஆலு கிரேவி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாங்க வந்து பேபி பொட்டேட்டோ எடுத்துர்க்கேன். இது வந்து குட்டி உருளைக்கிழங்கு 1/2 கிலோ கிட்ட எடுத்துர்க்கேன். நீங்க பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் 3-4 கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குட்டி உருளைக்கிழங்கு அப்படின்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1/2 கிலோ கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதோட மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து குட்டி உருளைக்கிழங்கு அப்படின்றனால 2 விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். நீங்கள் பெரிய உருளைக்கிழங்கு அப்படின்னா நல்லா வேக வச்சுட்டு 2-3 பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் அதுக்கப்புறம் கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 விசில் விடட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ குக்கர் வந்து ப்ரெஷர் போயிட்டுருக்க கேப்பில் நம்ம தயிர் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு 1 கப் அளவு தயிர், பெரிய கப்பில் 1 கப் எடுத்துருக்கேன். நீங்கள் மெஷரிங் கப்பில் எடுக்கிறதா இருந்தால் 1.5 கப் கிட்ட எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர், புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தயிரோட அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரில் அந்த கெட்டியாக திரியாக இருக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த அளவு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு சைடில் வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த ஆயிலில் வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகணும். இதுக்கு தக்காளிலாம் எதுவுமே தேவையில்லைங்க, வெங்காயம் மட்டுமே போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை வந்து தயிர் மிக்ஸை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு அடுப்பு நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா தயிர் வந்து திரியாக திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கேப் விடாத. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நமக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும், ஒரு கிரேவி மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூட வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இடையில வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கிரேவி வந்து பச்சை வாசனை போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயுமே நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிரேவி மாதிரியே இருக்கும். நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரையும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதோடு நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் இது, வந்து நல்லா வேக வச்சு எடுத்தது. நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 4 உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அந்த உருளைக்கிழங்கு நல்லா சேர்க்கும் போது கிரேவி வந்து நமக்கு நல்லா திக்காக வரும். அதுக்காக ஒரு 4 உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மீதி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரு 1/4 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். தண்ணி சேர்க்கும்போது கிரேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நமக்கு கிடைக்கும். இப்போ எடுத்து வச்சுருந்த ஒரு குட்டி 4 உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு அதை வந்து கிரேவியில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். அண்ட் கிரேவி டேஸ்ட்டுமே வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரும் வந்து நல்லா கரெக்டாக வரும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உருளைக்கிழங்கு நம்ம தனியாக தான் வேக வச்சுருக்கோம். ஸோ கிரேவியில் வேக வைக்கும்போது ஒரு 3 நிமிஷமாவது மூடி போட்டு வேக வைங்க. அப்போ தான் அந்த கிரேவியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி உருளைக்கிழங்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நல்ல பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அண்ட் சிம்பிளான ஆலு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, ரோட்டி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி போலயே இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆலு கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.